வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலையும் தமிழர் தரப்பு மீது சுமத்த முயற்சி, ராஜபக்சவினர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என ஸ்ரீதரன் விசனம். திருச்சி முகாமில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கும் ஈழத்தமிழர், கோரிக்கைகளை நிறைவேற்ற இயக்குனர் கௌதமன் கோரிக்கை. யாழ் தீவக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், நெடுந்தீவு படகு விபத்தை அடுத்து அமைச்சர் சந்திரசேகர் கருத்து. வவுனியாவில் அகற்றப்படும் தமிழர்களின் நடைபாதை வியாபாரம், மாநகர சபையின் நடவடிக்கை தொடர்பில் அதிருப்தி. சிபிஐ RSS அமைப்பின் கைப்பாவை, அஜித்குமாரின் மரணத்துக்கு நீதி கோரிய போராட்டத்தில் விஜய் குற்றச்சாட்டு. பிரான்சில் நாளை புரட்சி நாள் விடுமுறை, பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட கிசெல் பெலிகோட்டுக்கு தேசிய விருது அறிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன், மாறாக தமிழர் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்க முயற்சி இடம்பெறுவதாக தெரிவித்தார். கொட்டக்கலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் உட்பட சில விடயங்களை தமிழ் தரப்புகளே செய்தன போன்று வெளியில் ஒரு மாயை காட்டப்படுகின்றது என சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைத்த கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த குடும்பம் மீது இதுவரையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த இராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதனை மேற்கொண்ட அரசுகள் மீதோ எந்தவொரு விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். 10 பரம்பரையாக கடந்த 200 வருடங்களுக்கு மேல் இந்த நாட்டுக்கு உழைத்த மலையக மக்களுக்கு ஒரு துண்டு காணி கூட இன்னும் வழங்கப்படவில்லை எனவும், நபர் ஒருவர் பிரித்தானியாவுக்கோ அல்லது கனடாவுக்கோ சென்றால் அங்கு 3 அல்லது 5 வருடங்களில் குடியுரிமையுடன் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் காணி உரிமையற்றவர்களாகவே மலையக தமிழ் மக்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும், மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசுகள் அவர்களுக்கு காணி உரிமையை வழங்கவில்லை எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் நாளொன்றுக்கு 5000 ரூபாய் கூட போதுமானது அல்லவெனவும், நியாயமான மற்றும் நிரந்தர சம்பளம் மலையக மக்களுக்கு கிடைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ந்து குரல் கொடுக்கும் எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலும் கூறியுள்ளார். திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழ் அகதியான ஜோகராசா நவநாதன் 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரம் அருந்தாமல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். இந்த நிலையில் உண்ணா நோன்பில் ஈடுபடும் ஜோகராசா நவநாதனின் உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் தமிழக அரசும் இந்திய ஒன்றிய அரசும் மதிக்க வேண்டும் என பிரபல தென்னிந்திய திரைப்பட இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனருமாகிய கௌதமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து ஈழ அகதிகளை கட்டாயப்படுத்தி திருப்பி அனுப்பக்கூடாது. தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்தமிழர்களை அரசியல் பணிகளில் ஈடுபட சட்டத்திற்கு உட்பட்டு அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள முகாம்களில் அகதிகளாக வாழும் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க மத்திய அரசிடம் பரிந்துரை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஜோகராசா நவநாதன் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். முன்னாள் விடுதலை புலிகள் என்ற சந்தேகத்தின் பெயரில் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கையில் உயிருக்கு ஆபத்துள்ள ஈழத்தமிழர்களை சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் வாழ அனுமதிக்க வேண்டும் அல்லது அவர்கள் விரும்பிய நாட்டிற்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். ஜோகராசா நவநாதன் முன்வைத்துள்ள அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றக்கூடியவை என்பதுடன் நியாயமானவையும் கூட என திரைப்பட இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனருமாகிய கௌதமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடைக்கலம் கோரியுள்ள தொப்புள் கொடி உறவுகளின் குறைந்தபட்ச கோரிக்கைகளை கூட நிறைவேற்ற இதற்கு முன்னர் இருந்த இந்திய ஒன்றிய மாநில அரசாங்கங்களும் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற ஒன்றிய மாநில அரசாங்கமும் முன்வராத நிலையை பார்க்கும்போது
மிகவும் கவலையாக இருப்பதாகவும் அதைவிட கோபமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறப்பு முகாம்களில் அவர்களை வைத்து உடலாலும் உள்ளத்தாலும் எவ்வளவோ துன்புறுத்தி விட்டீர்கள் என கூறியுள்ள அவர் இதற்கு பின்னர் கூட மனசாட்சி உறுத்தவில்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர்களும் சாதாரண மனிதர்கள் போன்று வாழ்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை ஏன் இதன் பின்னரும் செய்து கொடுக்க முடியவில்லை எனவும் அவர் வினவியுள்ளார். ஈழத்தில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாலேயே அவர்கள் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தார்கள் எனவும் அறமற்ற சிங்கள அதிகார வர்க்கத்தைப் போல மோசமாக நடத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் குடாநாட்டில் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலாவுக்கு செல்லும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நெடுந்தீவுக்கு சென்று திரும்பிய சுற்றுலா பயணிகளை ஏற்றிய படகு கவிழ்ந்த சம்பவத்தை தொடர்ந்தே அவர் இதனை குறிப்பிட்டார். நெடுந்தீவை சேர்ந்து தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறிய ரக படகு நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது கடலில் மூழ்கியது. படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மூழ்கிய இந்த படகில் பயணித்த 12 பயணிகள் மற்றும் 2 பணியாளர்கள் என 14 பேரும் உயிராபத்து இன்றி மீட்கப்பட்டிருந்தனர். கடல் போக்குவரத்து சேவை வழங்கும் படகுகளின் தரம் மற்றும் முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியன தொடர்பில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுமாறு காவல்துறையினர் மற்றும் கடற்படைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். சுற்றுலா படகிலிருந்து வெள்ளைக்கொடி காட்டுவது அவதானித்த அந்த வழியே சென்ற மற்றொரு நெடுந்தீவு தனியார் படகின் பணியாளர்கள் விரைந்து செயற்பட்டு கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார். கடல் பயணத்தின் போது பின்பற்ற வேண்டிய முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவை முழுமையாக பின்பற்ற வேண்டும் எனவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா யாழ்ப்பாணம் வீதியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் இருந்த சில நடைபாதை வியாபார நிலையங்கள் இன்று அகற்றப்பட்டுள்ளன. மாநகர சபையால் இந்த கடைகள் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். A9 வீதியில் வவுனியாவில் உள்ள நடைபாதை கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் இருந்த தமிழ் மக்களுடைய கடைகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அகற்றப்பட்டுள்ளன. இந்த கடைகளில் இருந்த பொருட்கள் மாநகர சபையின் உளவு இயந்திர பெட்டிகளில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர்களால் கடந்த மாதம் நாட்டுக்கு கிடைக்கப்பெற்ற அந்நிய செலாவணி 600 மில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது இது 22% அதிகரிப்பாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணியின் மறைந்த தலைவரும் ஸ்ரீலங்காவின் முதலாவது தமிழ் எதிர்க்கட்சி தலைவருமான அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 36வது ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் மூத்த அரசியல் தலைவரும் நாடாளுமன்றத்தின் முதலாவது தமிழ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவருமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமிர்தலிங்கத்தின் 36வது ஆண்டு நினைவு தினம் இன்று காலை வலிமேற்கு பிரதேச சபைக்கு முன்பாக உள்ள அவரது உருவச் சிலையடியில் இடம்பெற்றுள்ளது. பன்னாகம் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வின் போது அவரது உருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை அமிர்தலிங்கம் அறக்கட்டளை நிலையத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மூளாயில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்திலும் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அமரரின் உருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. நிகழ்வில் வலிமேற்கு பிரதேச சபை தவிசாளர் ச ஜெயந்தன், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அமிர்தலிங்கத்தின் 36வது நினைவு தினம் வவுனியா கோயில் குளத்தில் அமைந்துள்ள உமா மகேஸ்வரன் நூலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரும் வவுனியா மாநகர சபையின் முதல்வருமான சு காண்டீபன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் அமிர்தலிங்கத்தின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள விவகாரத்தில் ஜனாதிபதி நேரில் தலையிட்டு வெகு விரைவில் தீர்வை வழங்குவார் என ஸ்ரீலங்கா தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். மலையகத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் நிச்சயம் விசாரணைகள் இடம்பெறும் எனவும் நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் மக்களுக்கு சேவை வழங்கும் நோக்கிலேயே உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இதற்கு எவ்வித நிபந்தனையுமின்றியே சில தரப்புகள் ஆதரவளித்தனவெனவும் ஆட்சி அமைக்க தாம் எந்தவொரு டீலிலும் ஈடுபடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் வழங்கிய ஆணையை மதித்து செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மலையகத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் நிச்சயம் விசாரணைகள் இடம்பெறும் எனவும் எவரேனும் குற்றம்
நேரம் இழைத்திருந்தால் சட்டத்தின் பிரகாரம் நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரத்தில் வெகு விரைவில் தலையிட்டு ஜனாதிபதி தீர்வை வழங்குவார் எனவும் ஸ்ரீலங்கா தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்து கட்டுப்பாடுகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ள பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை பொதுமக்கள் வழிபாடு செய்வதற்கான நிரந்தர தீர்வினை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதிக்குள் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை முழுமையாக பொதுமக்கள் வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் ஏன் மேற்கொள்ளப்படவில்லை என ஊடகவியலாளர்கள் அவரிடம் வினவிய போதே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்ற பின் பல தசாப்த காலமாக பொதுமக்களின் பாவனைக்கு வழங்கப்படாமல் இருந்த யாழ் பலாலி வீதியை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோன்று பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை முழுமையாக பொதுமக்கள் சென்று வழிபடக்கூடிய வகையில் அரசாங்கம் இந்த மாத இறுதிக்குள் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் குறித்த ஆலயம் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் பல தசாப்த காலமாக சிக்குண்ட ஆலயமாக காணப்படுகின்ற நிலையில் அதனை உரிய முறையில் மக்களிடம் கையளிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு இனத்தினுடைய வழிபாட்டு உரிமையையும் புறந்தள்ளும் விதமாக செயற்படாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா சம்பந்தியின் தாயார் சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெலிக்கடை சிறையில் அடைக்கப்பட்ட போது மாரடைப்பு காரணமாக நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபரான இசாரா சிவந்தியின் தாயார் மற்றும் அவரது சகோதரர் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதேவேளை கெகல் பத்திர பத்மே மற்றும் அவரது மனைவி கமாண்டோ சாலிந்தா ஆகியோர் மலேசியாவிலிருந்து தாய்லாந்திற்கு படகு மூலம் தப்பிச் செல்லும் போது கடந்த 9ஆம் தேதி மலேசிய பாதுகாப்பு படையால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. ஸ்ரீலங்கா காவல்துறையும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியது. பின்னர் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டவர்களை இலங்கைக்கு அழைத்து வர 2 குழுக்களை அனுப்பியிருந்தது. எவ்வாறாயினும் கெகல் பத்திர பத்மே உள்ளிட்ட மூவரும் மலேசிய போலீஸ் காவலில் இருந்து தப்பி ஓடிவிட்டதாக போலீஸ் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி அவர்களை அழைத்து வர சென்ற குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் குழு நாளை நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி பேய்முனை கடற்கரையில் ஸ்ரீலங்கா கடற்படை நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது கடத்தப்பட்ட மசாலா பொருட்கள், மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்களுடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 2 கெப்ரக வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. கௌதாரி முனையை அண்டிய பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையின் சோதனை நடவடிக்கையின் போது 300 கிலோ ஏலக்காய், 260 கிலோ மஞ்சள் தூள், 273 கிலோ உலர்ந்த இஞ்சியுடன் மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது கடற்படையால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 39 முதல் 49 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இறக்கண்டி, கல்முனைக்குடி, திருகோணமலை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் பொருட்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்காவில் உள்ள சுங்க தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு ஊரணி பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவரையும் ஐஸ் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட 2 உட்பட 3 பேரை நேற்றைய தினம் இரவு கைது செய்துள்ளனர். இதன்போது 26 லிட்டர் கோடா மற்றும் பெருமளவிலான ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. புதிய எல்லை வீதியில் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த காவல்துறையினர் வியாபாரத்துக்காக கொண்டு வந்த 2 போதைப்பொருள் வியாபாரிகளை சுற்றி வளைத்து கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 8730 மில்லிகிராம் மற்றும் 7000 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களை மீட்டுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் வியாபாரிகளான 2வரையும் 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 7 தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்களையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவின் மத்திய மற்றும் தமிழ்நாட்டின் மாநில அரசாங்கங்களிடம் அவர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 7 கடற் தொழிலாளர்களை கைது செய்துள்ள ஸ்ரீலங்கா கடற்படையினர் அவர்களின் படகையும் பறிமுதல் செய்துள்ளனர்.
தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த இந்த கடற்தொழிலாளர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையின் பின்னர் கடற்தொழிலாளர்களின் படகுடன் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் இன்று மாலை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த 7 கடற்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்களின் உறவினர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திமுக ஆட்சியில் காவல்துறையினரின் காவலில் இறந்ததாக கூறப்படும் 24 பேரின் குடும்பத்தினரையும் சென்னையில் இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் போராட்ட மேடையில் ஒன்று சேர நிற்க வைத்து நடிகர் விஜய் முழக்கங்களை எழுப்பியுள்ளார். காவலாளி அஜித்குமாரின் மரணத்திற்கு மன்னிப்பு வேண்டாம், நீதியே வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவலாளி அஜித்குமார் காவல்துறையின் விசாரணையில் உயிரிழந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு தாவேக தலைவர் விஜய் தலைமையில் சென்னை சிவானந்தா வீதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன்போது கட்சியின் தலைவர் விஜய் கருப்பு நிற உடை அணிந்து பதாகையை ஏந்தி போராட்டத்தில் பங்கேற்றார். இதன்போது உரையாற்றிய தாவேக தலைவர் விஜய் சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வு பிரிவு RSS பாஜகவின் கைப்பாவையாக உள்ளதா என விமர்சித்துள்ளார். அனைத்திலும் நீதிமன்றம் தலையிடும் என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி எதற்கு எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சாத்தான்குளம் கொலை வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவிற்கு மாற்றியது அவமானம் என்றால் அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றியது ஏன் எனவும் விஜய் வினவியுள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு அவமானம் என்றால் அஜித்குமார் கொலை வழக்கு அவமானம் இல்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி முடிவதற்குள் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் எனவும் இல்லையென்றால் மக்களுடன் இணைந்து அதனை சரி செய்ய வைப்போம் எனவும் அவர் கூறியுள்ளார். காவல் நிலைய மரண வழக்கில் அஜித்குமார் குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டது போன்று உயிரிழந்த ஏனைய 24 பேரின் குடும்பத்தினரிடமும் முதல்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் கடந்த மாதம் விழுந்து நொறுங்கிய ஏர் இந்தியா நிறுவன விமானத்தின் இயந்திரங்களுக்குரிய எரிபொருள் விநியோக ஆலைகள் எவ்வாறு துண்டிப்பு நிலைக்கு மாற்றப்பட்டன என்ற விடயம் தொடர்ந்தும் பெரும் புதிரை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இந்த விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தாலும் இந்த விமானத்தில் விமானிகளுக்கு இடையிலான உரையாடலின் முழுமையும் வெளியிடப்படாத நிலையில் இந்த விடயத்தில் புதிர்கள் எழுந்துள்ளன. பிரான்சின் புரட்சி நாள் விடுமுறை நாளை கடைபிடிக்கவுள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட ஆண்களால் பல வருடங்களாக திட்டமிட்ட பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட கிசெல் ஃபெலிகோட் உட்பட்டவர்களுக்கு தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலையும் தமிழர் தரப்பு மீது சுமத்த முயற்சி, ராஜபக்சவினர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என ஸ்ரீதரன் விசனம். திருச்சி முகாமில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கும் ஈழத்தமிழர், கோரிக்கைகளை நிறைவேற்ற இயக்குனர் கௌதமன் கோரிக்கை. யாழ் தீவக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், நெடுந்தீவு படகு விபத்தை அடுத்து அமைச்சர் சந்திரசேகர் கருத்து. வவுனியாவில் அகற்றப்படும் தமிழர்களின் நடைபாதை வியாபாரம், மாநகர சபையின் நடவடிக்கை தொடர்பில் அதிருப்தி. சிபிஐ RSS அமைப்பின் கைப்பாவை, அஜித்குமாரின் மரணத்துக்கு நீதி கோரிய போராட்டத்தில் விஜய் குற்றச்சாட்டு. பிரான்சில் நாளை புரட்சி நாள் விடுமுறை, பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட கிசெல் ஃபெலிகோட்டுக்கு தேசிய விருது அறிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.